வணக்கம், நான் ஓவியர் சபாபதி பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஓவியம் ஒரு சிற்பத்தை ஒரு பெண் ரசிக்கிற மாதிரி வரையப்பட்ட ஓவியம். இது என்னுடைய கற்பனையில் உருவானது தான். இதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய மீடியம் வந்து அக்ரிலிக் கலர் கிரைன்ஸ் பேப்பரில் தான் பண்ணியிருக்கேன். ஆர்ட் போர்டு, கிரைன்ஸ் உள்ள போர்டு.
பக்கத்தில் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பும், ஒரு பாதையோட கூடிய ஒரு லேண்ட்ஸ்கேப்பையும் நான் வரைஞ்சிருக்கேன். அந்த பாதை வழியாக அந்த பெண் வந்து உள்ளே வந்து அமைதியாக அந்த சிற்பத்தை நல்லா ரசித்து பார்க்குற மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு கல்லில் ஓவியமாக தான் வரைஞ்சி தான் அது சிற்பமாக பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த ஓவியத்தை மூலம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிற்பத்தை எப்படி அமைக்கிறதுங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த சிற்பத்தை வந்து நீங்கள் கல்லில் செய்யலாம், மரத்தில் செய்யலாம், சுதையில் சிமெண்ட்லேயோ சுண்ணாம்புலையோ செய்யலாம். ஆனால் ஸ்கெட்சு நல்லா படிச்சுட்டு அதை ஓவியமாகவோ சிற்பமாகவோ செய்கிறது வந்து மிக நல்லது. இந்த மாதிரி ஓவியங்களை வரைய பழகணும்னா கீழ்கண்ட என்னுடைய நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பும் இந்த நம்பர் தான் இருக்குது. வாட்ஸ்அப்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய சந்தேகங்களும் உடனே தீர்த்துக்குவோம். உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற உதவிகளையும் தாராளமாக செய்வோம். மிக குறைந்த கட்டணத்தில் தான் இந்த பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன். நல்ல சிறப்பான முறையில் நீங்கள் பயிற்சி பெற்று சிறந்த ஓவியர்களை நம்முடைய
தமிழ்நாட்டு ஓவியர்கள், நம்ம இந்திய ஓவியர்கள் எல்லாருமே சிறந்த ஓவியர்களாக நம்ம இருக்கோம். நம்ம நாட்டுக்கு பெருமை, இது ஒரு பெரிய பெருமை. என்ன கேட்டிங்கன்னா, எல்லா கலைகள்லேயும் சிறந்த கலைகள் வந்து நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இன்னும் பல ஓவியங்கள் இந்த வீடியோக்களில் சிறப்பாக வரும். வெறும் அக்ரி கலர் மட்டும் கிடையாது, வாட்டர் கலரு, ஆயில் பெயிண்டிங்கு, எனாமல் பெயிண்டிங், சார்கோல், பேஸ்டல்ஸ், ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.